ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரென்னா சமையல். இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா சத்தான முளைக்கீரை பொரியல் பார்க்க போகிறோம். ரொம்ப எளிமையான முறையில் இந்த முளைக்கீரை பொரியலை செய்யலாம். சுவை ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த எளிமையான முறையில் செய்யக்கூடிய முளைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். முளைக்கீரை பொரியல் பண்ணுறதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடாகி வரட்டும். எண்ணெய் சூடாயிட்டு இதில் 15 போல் பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே 10 பல் பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். நம்ம சேர்த்த வெங்காயம், பூண்டு, காய்ந்த மிளகாய் எண்ணெயில் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 1 கட்டு முளைக்கீரையை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். முளைக்கீரை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். நம்ம சேர்த்த கீரை நல்லா வதங்கி வந்துருச்சு. இது அப்படியே ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வைக்கலாம். ரொம்ப நேரம் வேக வைக்க வேணாம், ஒரு 3 நிமிஷம் வெந்தால் போதும். கீரை நல்லா வதங்கி வெந்து வந்துருச்சு. இப்போ மேலால் 1/4 மூடி தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா இப்படி வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட முளைக்கீரை பொரியல் சூப்பராக ரெடி ஆகிட்டு அவ்வளோதாங்க. நம்மளோட சுவையான முளைக்கீரை பொரியல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சுவையான முளைக்கீரை பொரியலை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.